ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. யாருன்னா அதே விஜய் பார்வதி அண்டு கமருதி. நான் என்ன நினச்சேன்னா ரெண்டு பேரும் தனியாக தான் உட்காருவாங்க இன்றைக்கி அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நேற்றோட எபிசோடில் வந்துட்டு பயங்கரமாக முட்டியிருப்பாங்க. கமருதி ஒரு சில விஷயங்கள் பேசுறது எனக்கே சுத்தமாக பிடிக்கல. விஜய் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக இப்போ என்னென்னா விஜய் பார்வதிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாக்பாட் கிடச்சிது. என்னென்னா ஆதிரை வந்து போகும்போது இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, கனிக்கு கொடுக்கல. அந்த கனியுமே சொல்லியிருக்காங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே அவங்க அழும்போது அதை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்ன ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க லைவில். கம்மல் வந்து நார்மலாக அது கேட்க என்ன பயமாக இருக்கியா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அம்மாவை வர்றதை பார்த்து அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க கேஷுவலாக, அப்போல்லாம் இல்லை, எங்கள் அம்மா கிட்ட நான் எல்லாத்தையுமே பேசுவேன், எனக்கு பயமே கிடையாது, என்ன வேணாலும் நினச்சாலும் நான் பேசுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் அப்படின்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் என் ஃபேமிலி வேணான்னு நான் சொன்னேன்னு தெரியுமா உனக்கு? ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்க அக்காவுக்கும் இவருக்கு ஏகாம ஒருத்தன்ட்டு. சப்போஸ் உள்ளே வந்து அவங்க ஏதோ உன்னை பற்றி சொல்லிட்டாங்கன்னா அது உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், வெளியே போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எல்லாமே ரெக்கார்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆனால் அதான உண்மை. இங்கே வந்துட்டு இப்போது நம்ம போய் 4வது சீசன் 3வது சீசன் 2வது சீசன் பார்க்கணும் கூட பார்க்கலாம், ஏன்னா ரெக்கார்டட் டாக்குமெண்ட்டு. அதை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அது இவருக்கு ஏறிக்கிச்சு. அப்போ என்ன சொல்ல வர, நீ மட்டும்தான் இங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல வரியான்ற மாதிரி பேசுகிறாரு. நாங்கள் வந்துட்டு அப்போ எங்களுக்கெல்லாம் லைஃபே கிடையாது, ஏமா நான் வெளியில் போய் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா, 2 பேரும் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடுனா நான் அப்போ தக்காளி தூக்கா, உன்னை மட்டுமே நீ யோசிக்கிற, வெளியே போய் அப்போ நம்மளுக்குலாம் வாழ்க்கையே கிடையாது அப்படி இப்படின்ற. இல்லைடா, இது வந்து ஒரு ரெக்கார்டு டாக்குமெண்ட்னா இங்கே நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. அதேமாதிரி நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்ன தான் பாதிக்கும், அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி நான் தான். அதே மாதிரி ஒரு பொண்ணுன்னா ஈஸியாக கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அப்போல்லாம் நீ பேசக்கூடாதுன்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னமோ சொன்னோடனே இவங்களுக்கு ஏன்டா அப்போது நாளைக்கு எங்கள் அம்மா வர்றது உனக்கு ஹாப்பி இல்லையா அப்படின்றாங்க. அதுக்கு வந்து இவர் வந்துட்டு இல்லை நீ வந்துட்டு இந்த உலகத்துக்கு நான் வந்துட்டு இதை பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரெக்கார்டு டாக்குமெண்ட்ரியே, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, 2 பேரும் நிற்கணும்னு சொல்லு, நான் உனக்காக நிற்கிறேன், நீ எனக்காக நில்லை இப்படின்னு சொல்லு. அதே மாதிரி தப்பு பண்ணதுலேயும் வந்து 2 பேரும் பண்ணணும்னு சொல்லு. அது என்ன உன்னை மட்டும் தனியாக இது பண்ணிக்கிறேன், உன்னை மட்டுமே காமிக்காமல் இருக்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி டப்பு டிப்புன்னு அடிச்சிக்கிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து திரும்ப நான் உனக்காக நிற்பேன், இந்த அம்மாவும் அவரும் மாறி மாதிரி சொல்லிக்கிறாங்க. இது ஒரு இந்த காதலை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடிய மாட்டேது. அப்போ நீ இது வரைக்கும் ஃபேக்காக இருந்து என்ன வேறு கேள்வி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, அந்த சொன்னாங்களே இங்கே எல்லாமே ரெக்கார்டட்ரா, நம்ம பண்ணுறதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு, அதுக்கு அப்போ நீ இவ்வளோ நாள் ஃபேக்காக இருந்தேன்னு. ஃபேக்காக இருந்தாங்களா உண்மையாக இருந்தாங்களான்றது அந்த ரெக்கார்டில் தெரிஞ்சிடும்ல, அதை தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம பண்ணது எல்லாமே இதில் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்ட்டு. என்ன கம்பருது இன்னும் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற 105 நாள் எப்படி 105 நாள் 2 பேர் இருக்க போகிறாங்க, இந்த 105 நாள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்பப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது முன்கோபம் அதிகமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த முன்கோபத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு முதல் இது பண்ணணும், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா யோசிக்காமல் டக்கடுக்கு பேசுகிறார். முன்னாடி அதிகப்படியாக இருந்துச்சு, இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. உண்மையாக சொல்லப்போனால் விஜய் பார்வதிக்கு அவர் பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மாறிச்சு. சரிங்களா, அதை இன்னும் ஒரு மாற்றிக்கிட்டாருன்னா 2 பேரோட லைஃபும் சூப்பராக இருக்கும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.